பாதுகாப்புலாம் இப்போல்லாம் கிடையாது. பெண்கள் பாதுகாப்புலாம் பெண்களுக்கு இந்த ஆட்சி வந்ததிலிருந்து பாதுகாப்பே கிடையாது. சட்ட ஒழுங்கு வீதி வீதிக்கு கஞ்சா, வீதி வீதிக்கு தண்ணி, ஒயின் ஷாப் குறைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒயின் ஷாப் அதிகமாக தான் போயிடுச்சு. காலையில் இங்கே 5 மணிக்கு சரக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. என்னென்ன மதுக்கடையை ஒழிச்சாங்க. சாதாரண ஒரு பள்ளி மாணவனுக்கு போதை கொண்டு போய் சேர்ற அளவுக்கு இந்த ஆட்சி ரொம்ப இதாக நடக்குது. இந்த 4.25 வருஷத்துல திமுக அரசு பொறுப்பேற்றது இன்னைக்கு வரைக்கும் இருக்க நியூஸ் எடுத்து பாருங்க. எல்லாமே மக்களை கஷ்டப்படுத்துறதும் பயமுறுத்துறதுக்காக இருக்கு. போதை போடாம எந்த ஒரு கெட்ட செயல்களும் நடக்காத அளவுக்கு தான் இருக்கு. போதையில போய் தான் நான் பண்றேங்கிறா. எடப்பாடியார் ஆட்சியில் போதைப் பொருட்கள் பழக்க வழக்கம் கம்மியாக இருந்துச்சு. இப்போ ரொம்ப அதிகமாக இருக்கு. தேர்தல் அறிவிப்புகள் அதெல்லாம் கேள்விப்பட்டேன். அவர் அதை ஏற்கனவே அம்மா இருக்கையிலே சொன்னதெல்லாம் செஞ்சாங்க. இவங்க வந்து தான் எல்லாத்தையும் நிப்பாட்டி இது பண்ணிட்டாங்க. அதனால எடப்பாடி என்ன சொல்கிறாங்களோ அதை செய்வாங்க. நல்ல வரவேற்பா இருக்கு. பொதுமக்களுக்கு தாய்மார்கள்லாம் நல்ல வரவேற்பு பண்றாங்க. இந்த 2000 ரூபான்றது அத்தியாவசிய பொருள் மாதிரி அதுவும் நல்ல வரவேற்பு. மாடு குத்தி ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் வீரருக்கு இருந்தால் 10 லட்ச ரூபா தரேன். அடிப்பட்ட வீரருக்கு 2 லட்ச ரூபா தரேன். ரெண்டுமே ரொம்ப வரவேற்கிறாங்க. இளைஞர்களே கொண்டாடுறாங்க. இளைஞர்கள் வாக்கு இந்த வட்டம் எடப்பாடியார் ஐயாவுக்கு நல்லா இருக்கு. இந்த பெண்களுக்கான 2000 ரூபா அது, அப்புறம் ஆண்களுக்கு இலவச பேருந்து, பெண்களுக்கு இலவச பேருந்து, அது கொஞ்சம் நல்ல திட்டமாக. மகளிருக்கு 2 வீலருக்கு மானியம் கொடுத்தது, இது எல்லாமே நல்ல வரவேற்பு இருக்கு மக்கள்கிட்ட. முத இருந்த ஆட்சியை விட இந்த ஆட்சியில் எடப்பாடி சொன்னதை செய்வார். ஒரு 2000 ரூபா கொடுத்தாரு. மாதம் 10,000 ரூபா தரேன்னு சொல்லியிருக்காரு. நல்ல வாக்குறுதி தான். மக்கள் மத்தியில் ரீச் ஆயிருக்கு சார். ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அமல்படுத்த முடியும். அதை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே மக்களுக்கான இயக்கம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முதல் புரட்சி தலைவி கழகத்தை கட்டி காத்த எங்களது புரட்சி தலைவி அம்மா அவர்களும் இந்த கழகத்திற்கு எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் சிந்திச்சு செயல்படுவார். மீண்டும் 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொறுப்பு ஏற்றவுடன் திராவிட முன்னேற்ற கழகத்தால் நிறுத்தப்பட்ட அனைத்து எங்களுடைய வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படும். பெண்களோட பாதுகாப்பு அதெல்லாம் பாதுகாப்புலாம் இப்போல்லாம் கிடையாது. பெண்கள் பாதுகாப்புலாம் இப்போ கிடையாது. ஆனால் சட்ட ஒழுங்கு வீதி வீதிக்கு கஞ்சா, வீதி வீதிக்கு தண்ணி, எல்லாம் சட்ட ஒழுங்கு நாடி போய் கிடக்கு. எடப்பாடியார் ஆட்சியில் போதைப் பொருட்கள் பழக்க வழக்கம் கம்மியாக இருந்துச்சு. இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. இது என்ன சொல்கிறதுனா மக்களை ரொம்ப சீரழிஞ்சு போயிருக்காங்க. பெண்களுக்கு இந்த ஆட்சி வந்ததிலிருந்து பாதுகாப்பே கிடையாது. வெளியே நடமாட முடியலை. விலைவாசி எக்கத்தப்பா இருக்குது. எந்த பொருளுமே வாங்குறதுக்குள்ள நிலைமை இல்லை. இப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒயின் ஷாப் குறைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒயின் ஷாப் அதிகமாக தான் போய்க்கிட்டு. சோறு எதுங்கிற 24 மணி போதையில் இருக்காங்க. இன்னைக்கு போதை கலாச்சாரம் போய் என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு. இது நாடா இல்லை எப்படி போகுதுன்னு தெரியாமல் போய்கிட்டு இருக்கு தமிழ்நாடு. ஆனால் அவர் சிறப்பான ஆட்சின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. காலையில் இங்கே 5 மணிக்கு சரக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. என்னென்ன மதுக்கடையை ஒழிச்சாங்க. மதுக்கடையில இருந்து என்ன பண்றாங்க, பாருக்காரங்க மொத்தமா பெட்டியா தூக்கி வச்சுட்டு காலையில விற்க ஆரம்பிச்சுறாங்க. 11 மணிக்கு அடுத்து பிரைவேட் கடை திறந்தது. அடுத்து 12 மணிக்கு கடை திறந்தது. இதுல என்ன மதிய ஒழிப்பு இருக்கு? திமுக ஆட்சி இப்போ ரொம்ப மோசமா இருக்கு. என்ன கொலை கொள்ளை, மக்கள் வெளியே நடமாட முடியல, கற்பழிப்பு, இப்படி பல இதுகள்லாம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. வெளியே நடமாடுறதுக்கே நமக்கு பயமா இருக்குது. போலீஸும் பாதுகாப்பு சரியா கொடுக்கறது இல்லை. இப்போ ஸ்டாலினோட ஆட்சியை பார்த்தீங்கன்னா இது தமிழ்நாட்டில் இருக்கையிலேயே ரொம்ப மோசமாக போதை அதிகரிப்பு. உங்களுக்கு இன்னைக்கு உள்ள பள்ளி குழந்தைகள் பூரா ரொம்ப போதை ஊட்டு மருந்து இந்த மாதிரி நிறைய எடுத்துக்கிட்டு. ஒவ்வொரு பள்ளியிலையும் போய் பார்த்தீங்கன்னா ஒரு மாணவன் கண்டிப்பாக போதை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு சாதாரண ஒரு பள்ளி மாணவனுக்கு போதை கொண்டு போய் சேர்ற அளவுக்கு இந்த ஆட்சி ரொம்ப இதாக நடந்துக்கிட்டு. போன வட்டம் மானாமதுரை 6 பேரை கொண்டிருக்காங்க. இப்பயும் ரொம்ப திமுக ஆட்சியில் ரொம்ப கொள்ளைக்குது, தண்டனைக்கு கல்பறிக்க ரொம்ப இதாக இருக்குது. அதனால் இந்த திமுக ஆட்சியை விரட்டி விட்டு எடப்பாடி ஆட்சி நல்லபடியாக கொண்டு வரணும். இந்த 4.25 வருஷத்துல திமுக அரசு பொறுப்பேற்றது இன்னைக்கு வரைக்கும் இருக்க நியூஸ் எடுத்து பாருங்க. எல்லாமே மக்களை கஷ்டப்படுத்துறதும் பயமுறுத்துறதுக்காக இருக்கு. அதனால சட்டம் ஒழுங்கு மிகவும் சீர்கெட்டு மிக மோசமான நிலைமையில இருக்கிறத பதிவு செஞ்சு கொள்ளுங்க. எங்க அம்மா அரசும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அரசு இருக்கப்ப காவல்துறைக்கு முழு சுதந்திரத்தை கொடுப்போம். அவங்களோட விருப்பப்படி சட்டத்தை நிலைநாட்டுறதுக்கான அனைத்து வேலைகளையும் செய்வாங்க. இப்ப அந்த வேலையில யாருமே செய்யறதே கிடையாதுன்றது பதிவு செஞ்சு. பரவல போதைப் பொருளினுடைய தாக்கம் அது குறிப்பா கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள்ட்ட அதிகமா இருக்கு. அது உண்மையா ஒத்துக்கொறணும் மனப்பூர்வமா. ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒரு ஸ்கூல் பக்கத்தில் தான் போட்டு நான் ஸ்டாண்டு ஓட்டுறேன். அங்கே பார்த்தீங்கன்னா மாணவர்களுடைய சில செயல்பாடுகள் ரொம்ப முற்றிலும் வித்தியாசமாக இருக்குது. சமீபத்திலேயே சட்ட ஒழுங்குகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா
போதை போடாம எந்த ஒரு கெட்ட செயல்களும் நடக்காத அளவுக்கு தான் இருக்கு. போதையில போய் தான் நான் பண்றேங்கிறான். சும்மா டீ கடையில் உட்காந்துருக்கவங்கள போதையில போய் வரட்டுறான், அடிக்கிறான், வைக்கிறான். அப்ப இந்த போதைகளை எந்த அளவுக்கு நம்ம சரியா ஒடுக்குறோமோ இரும்புக்காரம் கொண்டு, அந்த அளவுக்கு மக்களுடைய வாழ்வாதாரம் சிறப்பா இருக்கும். அதிமுக ரிட்டர்ல வந்தா நல்லா இருக்கும். வர்ற தேர்தலில் எடப்பாடி வந்தா நல்லா இருக்கும். எடப்பாடி ஆட்சி வந்து அவங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதிமுக வந்தால் தமிழ்நாடு நல்லா இருக்கும். நல்லவர் ஜெயிச்சா நம்ம ஏடிஎம்கே தான் நல்லபடியாக வரும். ஏடிஎம்கே வந்தால் தான் எங்களுக்கு நல்லா இருக்கும். அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.